பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டு. பாருங்கள், அடுத்த வசனம் மத்தேயு 25வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது தீவட்டி என்று சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் தந்ததான ஆவி, நமக்குள்ளே இருக்கிற ஆவி, எல்லா மனிதனுக்குள்ள ஆவியாத்ம சரீரம் இருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஆவி தான் தேவனோடு கூட கனெக்டட் ஆகக்கூடிய ஒரு பகுதி. அப்போது இந்த ஆவி ஆண்டவர் தந்து தீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அப்போ அந்த தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அதுக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. எண்ணெய் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. எண்ணெயை சிம்பாலிக்கலாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் வைத்து தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கும் சரி, ஆசாரியர்களுக்கெல்லாம் நிறைய ஆயில் இருக்குது. அதில் முக்கியமான ஆயில் ஒலிவ் ஆயில். இதெல்லாம் வைத்து தான் அவங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்கள அபிஷேகம் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதை தான் எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இங்கே இந்த வசனத்தின்படி எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. இப்போ புத்தி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஆண்டோட வருகை குறித்த எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தால் கூட இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்கிற ஏக்கம் இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் பல கிறிஸ்தவங்க பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானோரு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை என்னன்னு தெரியாது. கடைசி காலம் கொடிய காலம் வரும், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக நான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா கடைசி காலம் கொடிய காலம், பாவம் மிகுந்த காலம். இந்த பாவம் நிறைந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல் வாழவே முடியாது. ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது, புத்தி இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? இந்த அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்க, அதோடு கூட இணைந்து வாழ மாட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளோ பரிசுத்த ஆவியை நம்பாமல் பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஏங்குங்க. ஆண்டவர் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ தான் ஆண்டோடைய வருகைக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு தீவட்டியை போல எரிந்து பிரகாசிக்க முடியுங்க. ஆண்டோடத்தில் ஏங்குவோம். ஆண்டவர் அதை தர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.